ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இம்மட்டும் கர்த்தரை துதிப்பதற்கு கிருபை தந்தார். இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. உபாகமத்தின் புத்தகம் டியூட்ரானமி சாப்டர் 29 verse 9 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 29 verse 9. Let's all read together. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. மீண்டும் வாசிப்போம். Carefully follow the terms of this covenant so that you may prosper in everything you do. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இவைகளின்படி, ஆமென் ஹல்லேலூயா, அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. When God instruct us, hallelujah, we have to obey his word. Hallelujah. According to, amen, his word. Hallelujah. ஒவ்வொரு முறையும் we have to carefully follow his instruction. Praise the Lord. ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையை நாம் பெறும் பொழுது, ஆண்டவரே நான் காதில் வாங்கிட்டு ஆண்டவரே என் உள்ளத்தில் வைக்காமல் நான் அப்படியே நான் போயிட்டேன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, அந்த ஆண்டவரே காரியங்களை நான் கை கொள்ளாமல் போய்விட்டேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் நான் வெற்றியை காண முடியாது. ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கேர்ஃபுல்லி ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். பிரைஸ் தி லார்ட். சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இன்ன பிரகாரமாய் இதை செய்யுங்கள். ஆமென். நமக்கு தெரியாது. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, அதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு விளக்கமாய் சொல்லி கொடுப்பாராக. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஜாஷுவா சாப்டர் 6 verse 1 to 5. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. Praise the Lord. Hallelujah. நம்முடைய சூழ்நிலையிலே ஒரு அடைக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு God will give some instruction. Hallelujah. ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு ஒரு சில காரியங்களை உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சத்துருடைய எதிர் வல்லமைகளாக இருந்தாலும் சரி, அதை முறியடித்து போடுவதற்கு கர்த்தருடைய அதிகாரத்தின் வல்லமை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சூழ்நிலை நமக்கு நன்றாய் தெரிந்த ஒன்று. ஆமென். ஜனங்கள் சோர்ந்து போய் வனாந்திரத்தில் நடந்து வந்திருக்கிறார்கள். கடந்து வந்திருக்கிறவர்கள் இன்னும் சற்று நேரங்களிலே அவர்கள் கோட்டைக்குள் நுழைய வேண்டும். தேவன் கொடுக்க போகிற இந்த சுதந்திரத்திற்குள் நுழைய வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. In the name of Jesus. Hallelujah. உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி எந்த ஒரு காரியங்கள் தடையாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்கு நீங்கள் கை கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் எவ்விதமான தடைகளாக இருந்தாலும் சரி, எவ்விதமான சத்துருடைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, God will remove that. Hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். Hallelujah. Hallelujah. ஒருவேளை பிரமித்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவரே நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஸ்ட்ரக் ஆகிட்டேன்னு, திடீர்னு என்னை நிறுத்தப்பட்டிருக்கிறதே, என்னை முன்னேற விடாதபடி ஒரு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன ஆண்டவரே என்று சொல்லி பலவிதமான சிந்தனையோடு கேள்விகளோடு இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்திருப்பீர் என்று சொன்னால், when God you instruct, hallelujah, when God will instruct you, you have to obey according to that word. Hallelujah. அந்த வார்த்தைக்கு நேராக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர் என்று சொன்னால் carefully you have to follow this instruction. Praise the Lord. Hallelujah. இவர்களுக்கு முன்பாக தடையா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உள்ளேவும் போக முடியவில்லை, வெளியேவும் வர முடியவில்லை. ஆமென். நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்களில் இருப்போம். முழுங்கவும் முடியல. ஆமென். என்ன சொல்கிறோம்? அடுத்தது துப்பவும் முடியல. ஆண்டவரே என்ன செய்கிறதுனே தெரியல ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஆண்டவரே, இவ்வளோ பெரிய நெருக்கடி எனக்கு தேவையா என்று சொல்லி நம்ம நினைத்திருப்போம். ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன நம்ம சொல்லுகிறது? யோசுவாவே, இதோ
எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆல்ரெடி ஐ given to you. Praise the Lord. அல்லேலூயா. இன்னும் அந்த ஜெயத்தையே எடுக்கல, அவங்க இன்னும் அந்த வெற்றியே பார்க்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், எரிகோவையும் உன் கையிலே கொடுத்தேன், அந்த ராஜாவையும் சரி அந்த யுத்த வீரர்களையும் உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். Praise the Lord. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் காரியங்களை வாய்க்க செய்யும் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். Carefully you have to follow his covenant. Praise the Lord. Hallelujah. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம மீறிவிடக்கூடாது. அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு அப்படியே வாய்க்க பண்ணும் தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுயமாக நடந்து பார்ப்போம், நம்ம சுயமாக ஈட்டி எடுத்து குத்தி பார்க்கலாம், அல்லது ஆட்களை வச்சு தள்ளி பார்க்கலாம், முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு இந்த ஹல்லேலூயா யுத்தத்தில் ஜெயம் எடுப்பதற்கு அவரே இறங்கி பதில் கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு புரியாது, ஆண்டவரே எப்போ வெற்றி கொடுத்தீர், ஆண்டவரே எப்போ ஜெயம் கொடுத்தீர். அப்பா உன் கையில் தான் வெற்றியே இருக்கிறது. நான் சொல்லுகிற பிரகாரமாய் நீ நடந்து கொண்டா என்று சொன்னால் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. இதை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரத்தில் தயங்குகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கிளியராக ஹல்லேலூயா ஆமென் யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா அதை கேட்டு அப்படியே ஜனங்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே என்ன கட்டளையிட்டார் தேவன்? 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். எப்போ சண்டே மாத்திரம் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அதை புல் ஸ்டாப் வச்சுட்டு மீண்டும் சொல்கிறாரு, இப்படி 6 நாட்கள் செய்ய கடவீர்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படியா? நீங்கள் ஒரு நாள் செஞ்சது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, மீதி இருக்கிற 6 நாளும் அப்படி தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி ஆர்ப்பரிக்கிறீர்களோ, எப்படி துதிக்கிறீர்களோ, எப்படி மௌனமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அந்த பிரகாரமாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். கேர்ஃபுல்லி ஃபாலோ திஸ் கவர்னன்ட், திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்களை, சொல்லுகிற காரியங்களை நாம் அப்படியே செய்வோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய தடைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் சரி, அதை ஒன்றுமில்லாதபடி முறியடித்து போடும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் பட்டணத்தை ஒரு முறை சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டார். அனைவரும், எல்லா யுத்த புருஷனும் சுற்றி வாங்க சொல்லிட்டு இப்படியே நீங்கள் 6 நாளும் செய்யுங்க சொல்லிட்டு 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வார கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஓத கடவார்கள். Praise the Lord. When the priest will preach, when the priest will pray, hallelujah, pastor will lead the prayer. Amen. கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தணும். Praise the Lord. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தடையா இருக்கிறது ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களிலே எங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாமல் தடையாக இருக்கிறது. ஜெபிக்க முடியல ஆண்டவரே, உபவாசிக்க முடியல, முன்பு நான் ஜெபித்தது போல இன்னைக்கு ஜெபிக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு சத்துரு பலவிதமான தடைகளை நமக்கு முன்பாக வைக்கிறான். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணுறது இல்லை. சில நேரத்தில் நமக்கு சுயமாக நம்ம விருப்பத்தின்படி நமக்கு நேரத்துக்கு ஏற்றது போல் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். ஆமென். என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரோ அந்த பிரகாரமாய் நாம் செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அல்ல, 6 நாள் அதை செய்யணும். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், எனக்கு வேலை வேண்டாமா, எனக்கு குடும்பம் வேண்டாமா, பிஸ்னஸ் வேண்டாமா, நான் படிக்க வேண்டாமா, எனக்கு எக்ஸாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது.
எல்லாம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதன்படி செய்ய ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் எல்லாம். ஜெபிக்க வாங்கன்னு சொன்னால் ஜெபிக்க வரணும். உபவாசிங்க, வீட்டிலிருந்து உபவாசிங்க என்று சொன்னால் உபவாசியுங்கள். தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்கள் கரங்களை பலப்படுத்துங்கள் என்று சொன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்த வேண்டும். பிரைஸ் எல்லாம். நாம் இதே நிலையில் இருக்கக்கூடாதுங்க. ஆமென். இது கர்த்தருடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் சித்தம் என்னவென்று சொன்னால் இந்த பகுதி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். இன்னும் காலியான இருக்கிற சேரோ அல்லது காலியான இருக்கிற நேரங்களோ ஆராதனை நடைபெறுவதற்கு கர்த்தர் வாசலை திறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உள்ளவர்கள் இதை கேட்டு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆமென். பழைய ஏற்பாட்டு பிள்ளைகள் இதற்கு கேட்டு ஒப்பு கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாகிய நாம் கிருபையினால் இருக்கிறபடியால் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த ஒரு காரியத்தையும் முறையிடலை. ஆண்டவரே, அவர்கள் சொன்னது பிரகாரமாய் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவர்களை உற்சாகப்படுத்துகிற ஆசாரியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் all what you have to do. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கை கொண்டு நடவுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Praise the Lord. And seventh day, ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே அவர்கள் 7ஆம் நாளிலே 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதை கர்த்தர் யோசுவாவிடத்திலிருந்து பெற்றார். இந்த வார்த்தையை அப்படியே யோசுவா சகல ஜனங்களுக்கும் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சந்ததியினரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வசனம் சொல்லுங்க, 7லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் தான் ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்தார்கள். when we come to 14th verse, ஹல்லேலூயா, 2ஆம் நாளிலே பட்டணத்தை ஒரு தூரம் சுற்றி வந்து பாளையத்திற்கு திரும்பினார்கள். அந்தபடியே 6 நாளும் அவர்கள் செய்தார்கள். 6th day they did. Hallelujah. 6 நாளும் செஞ்சவனு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்ல வசனம் சொல்லுகிறது. 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். when you want to see the victory, ஹல்லேலூயா, நீங்கள் ஜெயம் எடுக்கும் வரைக்கும் இதை தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். வெற்றி காணும் வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை பிசாசை, இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை நாங்கள் ஜெயம் எடுக்கணும்னா லார்ட் what you instruct, ஹல்லேலூயா, எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறோம், 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்கள் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள் என்று சொன்னார். துதிக்க ஆரம்பித்த பொழுது பட்டணத்தை கர்த்தர் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பட்டணங்களையும் எங்கள் தேசத்தையும் இந்த ராஜ்யத்தையும் நாங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான ஜெபம் போதாது, ஒரு நாள் ஜெபம் போதாது. ஆண்டவரே, 6 நாளும் நாங்கள் ஜெபிக்கணும். 7ஆம் நாளில் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே பகல் வேலையில் எந்த நேரத்திலும் கூட்டம் வச்சாலும் வந்து நாங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளும். ஆண்டவரே, ஆராதனையில் கலந்து கொள்ளும். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கம்மியாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? சண்டே ஒரு நாள் தான் சர்வீஸை முடிச்சுட்டு நேராக போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம நினைப்போம். பிரைஸ் தி லார்ட். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டபொழுது மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய தடை கற்களா இருந்தாலும் சரி, எரிகோவா இருந்தாலும் அதை முறியடித்து போடுவதற்கு
when God instruct you, hallelujah, தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த ஆலோசனையின்படியே நீங்கள் நடவுங்கள். அது மதிலா இருந்தாலும் சரி, அது தடையா இருந்தாலும் சரி, அது சுவரா இருந்தாலும் சரி, அந்த யுத்தத்திற்கு ஜெயம் கொடுக்கிறவர், ஹalleluya, அவைகளை முறியடித்து போட்டு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரால் எல்லாம் கூடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உபவாச ஜெபமா, இரவு ஜெபமா, காலை ஜெபமா, ஆண்டவரே மாலை நேர ஜெபமா, எந்த ஜெபத்திற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த ஆண்டவரே கர்த்தாவே we will follow. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே நிச்சயம் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அது முறியடித்து போடும் வல்லமையை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உள்ளேவும் போக முடியவில்லை, வெளியேவும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவைகளை சுதந்தரித்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள், ஆனால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். என் காரியங்கள் தடையாக இருக்கிறது, முன்னேற முடியாதபடி தடையாக இருக்கிற இந்த 8வது மாதத்தில் நான் அதை சுதந்தரித்து கொள்வதற்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்பர்ஸ் சாப்டர் 13, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்பர்ஸ் சாப்டர் 13, இஸ்ரவேலின் புத்திரர்களின் தலைவர்களாக இருந்தவர்களை மோசே என்ன பண்ணார்? கானானை சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பினார். அவர்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அதன்படி இந்த ஜனங்களை, இந்த நிலவரங்களை, அதாவது அந்த இடத்தினுடைய நிலவரம் என்ன, அப்படிப்பட்ட இடத்துல என்ன சூழ்நிலை இருக்கிறது, தேசம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா, அநேக பேர் இருக்கிறாங்களா, பலவான்களா இருக்கிறார்களா என்று சொல்லி சுற்றி பார்ப்பதற்காகவும் அதன் கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆட்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாரும் சொன்னது என்ன தெரியுங்களா? அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள், நாம் அந்த இடத்தை சுதந்தரிக்க முடியாது, அந்த தேசம் ஒரு கெட்ட தேசம். நல்ல தேசத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க? கெட்ட தேசமாக நெகட்டிவான வார்த்தையாக சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை நாள் கழித்து? 40 days அவங்க அங்கே இருக்கிற கனிகளெல்லாம் புசித்து பார்த்தாங்க. அங்கே இருக்கிற உணவையெல்லாம் பார்க்கிறார்கள். மேன்மையான செல்வமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியம் அரக்கர்களாகவும் மிகுந்த ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம், இதை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியாது என்று சொல்லி. ஆனால் மீதி 2 பேர் அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ஆமென், அந்த 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மைதான், நம்ம காண்றது ராட்சதர்கள், நமக்கு முன்பாக இருக்கிறது எல்லாம் மிகப்பெரிய ஒரு காரியமாக சவால் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இதை நமக்கு சுதந்தரித்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை இவ்வளவு பாதையில் செம்மையாய் நடத்தி வருகிறார் என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச நாட்களிலே கானானை சுதந்தரிக்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் வெற்றி அடைய போகிறோம். ஆனால் நமக்குள்ளே அநேக விதமான அவிசுவாசமான எண்ணங்களும் தடைகளும் வார்த்தைகளும் வருகிறதுனால நாம் அதை சுதந்தரிக்க முடியாமலே போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அந்த 12 பிரபுக்களையும் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு இவர்கள் எல்லாரும் 10 பேரும் என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கவும் தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். இன்னைக்கு ஊழியத்துக்காக அல்லது ஜெபிக்கும்படி உங்களை அழைத்தால் நம்ம 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 என்ன சொல்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அந்த இடத்துல நம்ம பிரேசல் வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்முடைய தாட் அப்படி தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச பேரை கொண்டும் அநேக பேரை கொண்டும் அவருக்கு செய்வது லேசான காரியம். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த பட்டணத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே, ஊழிய பாதையில் ஆண்டவரே பலவிதமான தடைகளும் பலவிதமான நெருக்கங்களும் பலவிதமான ராட்சதர்களும் எழும்பி வந்தாலும் சரி, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஃபாலோ பண்ணி அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்புக்கு வழி அவர்தான். நம்ம போய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நம்ம பாதையை உண்டு பண்ண போகிறோம். அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். ஆண்டவரே, அதற்கு என்னை ஒரு கருவியாய் என்னை ஒரு இடத்துல வைத்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் வசிக்கிற அந்த குடியிருப்பாக பகுதியாக இருந்தாலும் சரி, உங்களை ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வரும்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்மளே ஒரு முட்டுக்கட்டை போட்டுறக்கூடாது, நம்மளே ஒரு தடையை வச்சிடக்கூடாது. இங்கே வந்து சுவிசேஷம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் முடியாது. இந்த ஈசிஆரில் எத்தனையோ சினிமா துறை நடிகர்கள் இருக்கிறார்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்ம நினச்சிப்போம் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருவாங்களா? நிச்சயம் கர்த்தர் வரும்படி செய்வார். பிரைஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு தான் தேவ திட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் எளியவர்களும் சரி பணக்காரர்களும் சரி ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் அவருடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு காத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதே போல தான் இந்த பூமியிலே ஒரு ஜனங்களும் அழிந்து போகக்கூடாது என்பது அவருடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் ஆண்டு சொல்ல, நீங்கள் போய் பாருங்கள், வேவு பாருங்கன்னு சொன்னால், வேவு பார்த்தவர்கள் அங்கே ராட்சதர்களாக இருக்கிறார்கள். நாம் அதை சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஒருவேளை சீஷர்கள் இப்படி நினைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இயேசு தான் பரமேறி விட்டாரே, இனி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒருவேளை நினச்சிருந்தாங்கன்னா, ஆதி திருச்சபை நாட்களிலே ஒரு பெரிய அறுவடையோ எழுப்புதலோ வந்திருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பயந்திருந்தார்கள். ஆனால் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. கர்த்தர் ஒரு பெரிய அசைவை அவர்கள் மூலமாய் கொண்டு 1000, 5000, 3000 பேர் ரட்சிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். திருச்சபைகள் அதிகமாய் வளர்ந்தது. நாளுக்கு நாள் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார்கள். இன்றைக்கி கர்த்தர் சபையில் ஜனங்களை சேர்த்து கொண்டே வர வேண்டும். உங்களை கொண்டும் நம்மை கொண்டும் நம்முடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கர்த்தாவே, ஹல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் சொன்னாங்க, இது நடக்காது, இது எம்மாத்திரம், இது முடியாது, நம்மால் எதிர்க்கவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் 2 பேருக்குள்ளே வந்த அந்த ஆவி, ஆமீன், உற்சாகத்தின் ஆவியாக இருந்ததினால் அவர்கள் சொன்னார்கள், ஆமீன், அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 24ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியாரும் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை, அந்த காரியத்தை ஜெயம் எடுப்பதற்கு, எளிதாய் வெற்றி அடைவதற்கு தேவன் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆமென். தேவன் தரும் தேசத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு, அந்த குடிகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாம் இவங்க சொன்ன பொழுது நடந்தது என்ன தெரியுங்களா? மோசேயும் ஆரோனும் அவங்களுக்கு முன்பாக விழுந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. யோசுவாவும் காலேப்பும் தங்களுடைய சரீரங்களை கிழித்து, வஸ்திரங்களை கிழித்து தேவ சமூகத்திற்கு முன்பாக கலகம் பண்ணாதீர்கள், தேவன் நம்மை நல்ல தேசத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனாலும் அதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதற்கு பதிலாக அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமையின் பிரசன்னத்தினால் அவர்களை பாதுகாத்து கொண்டார். ஆமென். உங்களுக்கு இனி எந்த சேதமும் எந்த சத்துனுடைய வல்லமை போராட்டங்களும் உங்களை நெருங்காதபடி தேவன் உங்களை காத்து கொள்ளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரே நடத்தும் கர்த்தராய் இருக்கிறீர். அவருடைய வார்த்தைக்கு கை கொண்டு அவைகளின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால்
காரியங்களை கர்த்தர் நமக்கு ஜெயமாக்கி தருவாராக. கேர்ஃபுல்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் வாட் காட் செட் டு யூ. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 1 and 2. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். பிரைஸ் தி லார்ட். God instruct to Abraham. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொன்னார். இன்ன பிரகாரமாக இதை செய்ய வேண்டும். இதை சொல்லும் பொழுது நல்ல காரியமா? இதுக்கு முன்னாடி எரிகோ இருந்துச்சு. எப்பா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணீங்க, துதிங்க, போய் சுற்றி பாருங்கள், இந்த தேசம் நல்ல தேசமா அல்லது கனிகள் நிறைந்த இடமா, இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்ட பொழுது ஆபிரகாமுக்கு கோபம் வரல, எரிச்சல் வரல, கசப்பு வரல, தேவன் மேலே ஒரு வெறுப்பு வரல. பிரைஸ் தி லார்ட். 12 மணிக்கு எழுப்பி, மகனை நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிற, எழுந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, சில நேரத்தில் நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ சொல்லும் பொழுது நமக்கு நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறேன், இப்போ போய் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டி விட்டுருவோம். அவன் ஆண்டவர் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாரு, தவம் எடுத்த குழந்தை, இப்படி வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையில் ஆமென், இந்த குழந்தையை நான் குறிக்கும் இடத்துல போய் எனக்காக நீ பலியிட வேண்டும். வேறு எதனா கூட்டின்னு போயிட்டு நீ வேறு எதனா பலியிடுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உன் ஏக சுதன் புத்திரனுமா இருக்கிற ஈசாக்கை நீ என்ன பண்ணணும்? எனக்காக நீ பலியிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? God gave the instruction to Abraham. Hallelujah. Amen. இது ஆபிரகாமுக்கு எந்த ஒரு சோர்வையும் ஏற்படுத்தலை. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நமக்கு அந்த வார்த்தை வந்திருந்தால் நம்ம சோர்ந்து போயிருப்போம், ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நன்மையாய் தான் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் தீங்கொன்றும் செய்யாதவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தீங்கு செய்யாதவராய் இருக்கிறார். எந்த மலையில், எந்த இடத்துல, எப்பொழுது பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். பிரைஸ் தி லார்ட். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா? ஆண்டவரை சுற்றி பார்த்தேன், நம்ம சாக்கு போக்குக்கு எனக்கு கண்ணுக்கு இடமே தெரில ஆண்டவர், அந்த இடம் தெரில ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகும்னு நினைப்போம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன இடத்தை 3 நாட்களாய் தேடி பார்த்து கண்டுபிடித்து 3ஆம் நாளில் தன் கண்களை ஏறெடுத்த பொழுது தூரத்தில் அந்த இடத்தை பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. What God said to me. Hallelujah. என்ன சொன்னாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். Praise the Lord. Hallelujah. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு ஒரு ஆமென் நல்ல கீழ்ப்படிதலின் ஆவி ஆபிரகாமுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் இன்னைக்கு நமக்குள்ளே ஏன் வரமாட்டேன்னுது? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா. வயசானவர் ஆமென், கட்டையெல்லாம் கட்டுறாரு, எல்லாம் செய்கிறாரு, தன் மகனையும் கையும் கட்டுறாரு, எல்லாத்தையும் பொறுமையோடு அந்த இடத்துல ஈசாக் அமைதலாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆமென், நீ உன் புத்திரன் என்று உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். என்ன காரியம்? நான் என்ன சொன்னேனோ இந்த பிரகாரமாய் நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்காக ஒரு ஆணையை கர்த்தர் ஏற்படுத்துவார். நமக்காக காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது? when God instruct you. Hallelujah.
அதை நீ செய்வதற்கு கவனமாய் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி அப்படியே செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41